Hey guys, வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி பண்றாங்க இந்த ஃபுல் வீடியோல பார்க்கலாம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம பண்ற இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் குழந்தைய கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காரம் கம்மியாக தான் பண்ண போறோம். சேம் இது நீங்க உங்க ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன டிப்ஸ் பர்ஃபெக்டா கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு புரியும். பாதியில ஓட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மண் சட்டி வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல மெயின் என்னன்னா, நான் போடுற டிப்ஸ் அப்படியே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்க ஒரு இன்கிரீடியன்ட் விட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வராது. கொஞ்சம் கடுகு, அப்புறம் சோம்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நான் போடுவேன், ஏன்னா இந்த ஸ்பைசஸ் எனக்கு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்குங்க மண் சட்டியில. இந்த ஸ்மெல்லே சோம்புக்கும் இது கருவேப்பிலைக்கும் ஸ்மெல் நிறைய வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வரமிளகா போடணும். வரமிளகா உங்களுக்கு நான் காஷ்மீர் சில்லி இது போடுறேன், மிளகா போடுறேன். அது உங்களுக்கு காரம் கம்மி. அது காரம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம விதையோடய போடலாம். நம்ம கொஞ்சம் பல்கா பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வரும். நார்மல் மிளகாயை விதை இல்லாம நீங்க எடுத்துட்டு போடணும், ரொம்ப காரம் முடிச்சிடும். இது காஷ்மீர் சில்லி வரமிளகா தான். அது ரொம்ப பெருசால காரம் வராது, ஆனா கலர் வரும். அதுக்காக நம்ம போடுறது தான். நல்லா நீங்க அந்த மிளகாவோட ஸ்மெல்லு போற மட்டும் நல்லா வணக்கங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இடிச்சு தான் போடணும். நான் இடிச்சு போடாம நம்ம சும்மா ஒரு 1/2 கிலோ செய்யறதுனால எதுக்கு இடிச்சு போட்டு நம்ம கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டைரக்டா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இன்னுமே இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பண்ணோம்னா இடிச்சு போடுங்க. கொஞ்சம் 1 kgக்குள்ள பிலோ பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அப்படியே போட்டுக்கோங்க, பெட்டர். நல்லா இந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் எல்லாம் அந்த போற மாதிரி நல்லா வணக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா இஞ்சி பூண்டு அரைக்கணும். பேஸ்ட் பாக்கெட்ல வாங்கி போடக்கூடாது. இஞ்சி பூண்டு அரைச்சு அளவா போடுங்க. ஏன்னா நம்ம போற இந்த ஸ்பைசஸ்லயே காரம் வந்துடும். ஆனா ஆல்ரெடி நம்ம மிளகாயும் போட்டிருக்கோம், அதனால காரம் முடிச்சிடும். அளவா போடுங்க இஞ்சி பூண்டு. எந்த அளவுனா ஒரு கை அளவு தான். இவ்வளவுதான் 1/2 kgக்கு இவ்வளவுதான் நீங்க இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல்லு போற மாதிரி நல்லா வணக்கங்க. எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெசிபி முக்கியம், மறக்காம உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியம். நல்லா பாருங்க, வணங்குது. 15 மினிட்ஸ் நல்லா வணக்குங்க. சின்ன வெங்காயத்தை இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் 15 மினிட்ஸ் வணக்குங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டுங்கிறது பர்ஃபெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் நல்லா கியூபாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் நல்லா வணங்கணும். ஒரு 10 நிமிஷம் வணக்க விட்டுருங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு டேஸ்ட் உள்ள தேங்காயில் இறங்கணும் அந்த மசாலுக்குள்ள. 15லேருந்து ஒரு 18 நிமிஷம் நல்லா வணக்குங்க. இந்த தேங்காய் நல்லா உள்ள அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே மிக்ஸ் ஆகணும். நல்லா ஸ்மெல்லு நல்லா தேங்காயிலேருந்து நல்லா ஒரு ஸ்மெல்லு கம்மன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சோண்டு டெர்மரிக் பவுடர், அதாவது உங்களுக்கு மஞ்சப்பொடி மட்டும்தான் போடணும், வேற எதுவுமே போடக்கூடாது. மிளகா பொடி போடுற எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்டான பள்ளிப்பாளையம் ரெசிபிக்குண்டான இன்கிரீடியன்ட் மஞ்சப்பொடி மட்டும்தான். அப்புறம் நார்மலா தூளுப்பு. நீங்க இது பண்ற மாதிரி நாட்டுக்கோழி பண்ற மாதிரி இருந்தா தாராளமா கல்லுப்பு போடலாம். நம்ம பண்ற பிராய்லர் தான், அதனால நீங்க தூளுப்பு போடுறதே பெட்ரு. கல்லுப்பு போட வேண்டாம், ரொம்ப ஓவர் உப்புத்தன்மை ஜாஸ்தியா வந்துடும். நீங்க மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. நல்லா நீங்க தண்ணி ஒரு டிராப் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் டிப்ஸ். ஏன்னா பள்ளிப்பாளையத்துக்கு உங்களுக்கு நாட்டுக்கோழியில தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஏன்னா அது மீட் ரொம்ப ராவா இருக்கும். பிராய்லருக்கு அப்படி தேவையே கிடையாது, சீக்கிரமா வெந்துடும். ஆனா அந்த பிராய்லர்லயே தண்ணி பசம் நிறைய இருக்கிறதுனால நீங்க மூடி போட்டு ஒரு 15 to 25 மினிட்ஸ் விட்டீங்கனாலே அதுவே அதுல இருக்க தண்ணியில வெளியில வந்துடும். அதுல நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே சிக்கன் சூப்பரா குக் ஆயிரும். அதுல சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவியாட் ஆயிரும். உங்களுக்கு அந்த பள்ளிப்பாளையம் டேஸ்ட், அந்த ரா உங்களுக்கு அந்த வறுவல் கிடைக்காது. நல்லா நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நீங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசி டிப்ஸ் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்மெல்லு கமன்னு ஆகும். பாருங்க, நீ எடுத்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வெந்திருக்குதுன்னு. இன்னும் 98% தான். இன்னொரு 10 மினிட்ஸ் மட்டும் லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிட்டு நீங்க மணல் சட்டி நீங்க இறக்குனீங்கன்னா பர்ஃபெக்டான சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி. குழந்தைகளுக்கு கூட நல்லா சாப்பாடு பிசைஞ்சு ஜம்முன்னு ஊட்டி விட்டு ஃபேமிலியோட சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பெட்டரா சந்திப்போம். பை கைஸ்.